ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காமதேனு அக்ஷயம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன். இது ஒரு அரை கிலோ அளவுக்கு வரும். இதில் பாதி எடுத்தால் போதும். சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நீளமாக லேசாக கட் பண்ணால் போதும். இந்த அளவுக்கு. இப்போ இது கூட மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும், சீக்கிரமாக ஜீரணமாகும், அதுக்காக தான். இப்போ இது கூட 1/2 டீஸ்பூனுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இது தனி மிளகாத்தூள் தான், காஷ்மீரி சில்லி இல்லை, சாதா மிளகாத்தூள் தான். இப்போ இது கூட 1/4 டீஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக சேர்த்துனா போதும். இப்போ இது கூட உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 5 டீஸ்பூன் கடல மாவு சேர்த்துருக்கேன். கடல மாவு பைண்டிங்காக 5 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது கூட 3 டீஸ்பூனுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு சேர்க்கும்போது பக்கோடா நல்லா மொறுமொறுன்னு இருக்கும், அதுக்காக தான் 3 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாம் நல்லா கையாலேயே பிசைஞ்சிக்கலாம். தண்ணி தெளிக்கணுங்கிறது அவசியம் இல்லை, காயிலிருந்தே தண்ணி வரும். நல்லா அழுத்தம் கொடுத்து பிசையும் போது காயில் இருக்க தண்ணியே வெளியே வரும், அதுவே போதும். நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்கவே வேண்டாம். இப்போ பார்த்தாலே தெரியும், ஓரளவுக்கு தண்ணி வந்துருச்சு. இப்போ பாருங்க, கோதுமை மாவு பிசைஞ்சு வச்ச மாதிரி ஆயிடுச்சு. இதுவே நம்ம தண்ணி சேர்த்துருந்தோம்னா ரொம்ப கொலன்னு ஆயிரும், எண்ணெய் ரொம்ப இழுத்துரும், அதுக்காக தான். இந்த அளவுக்கு சரியா இருக்கும். இதை சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ எண்ணெய் காய்ச்சிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் காயிட்டும். எண்ணெய் நல்லா காய்ச்சதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா வெளியில் கரிஞ்சிரும், உள்ளே வேகாது, அதுக்காக தான். இதை பார்த்தீங்கன்னா சின்னதாக மினி போண்டா மாதிரி போட்டுக்கலாம். நம்ம கையாலே உருட்டிடலாம். எண்ணெய் காயும் போது இது மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சிட்டோம்னா எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறம் போட்டுக்கலாம். முட்டைக்கோஸ் பொரியல் சொன்னால் வீட்டில் யாரும் வேண்டான்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இது மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக தீந்துரும். இது செய்கிறது ரொம்ப ஈஸி தான், சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். நம்ம சைடிஷாக முட்டைக்கோஸ் பொரியல் செய்வோம்ல, அந்த நேரம் கூட ஆகாது, அதை விட சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். இதை எண்ணெயில் போட்டு 2 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி விட்டுறலாம். அப்போ எல்லா பக்கமுமே வேகும். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும், இல்லைன்னா சீக்கிரமாக வெளியில் கரிஞ்சிரும், உள்ள வேகாது, அதுக்காக தான். இது பார்த்தீங்கன்னா எல்லா சாப்பாட்டுக்குமே சைட் டிஷ்ஷாக நல்லாயிருக்கும். பருப்பு சாப்பாடு, அரிசி பருப்பு சாப்பாடு, தயிர் சாதத்து கூட சூப்பராக இருக்கும். இதை ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்டுக்கலாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ எல்லா பக்கம் நல்லா செவந்துருச்சு, போதும், எடுத்துடலாம். இதை விட்டோம்னா கரிஞ்சிரும். இப்போ இதே மாதிரி செகண்ட் பேட்ச் போட்டு எடுத்துடுறேன். நம்ம கேபேஜ் சில்லி போண்டா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். காமதேனு அக்ஷயத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.